ரீசெண்டா 2025 பிப்ரவரி மாசத்துல மெக்சிகோல ஒரு ஃபிஷ் ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கிற ஒரு ஃபிஷ் வந்து ஒரு சில்வர் கலர்ல இருக்க ஃபிஷ் வந்து உயிரோட சேல வாட்டர்ல கரை ஒதுங்கி இருந்தது. எல்லாருமே இந்த வீடியோ எடுத்தாங்க. ஆனா இந்த மீன் இருக்குல்ல, இந்த மீன் தான் ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப ரேர். இந்த கடந்த 1000 வருஷத்துல ஒரு 100ல இருந்து ஒரு 50 மீன் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் உயிரோட பார்க்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அது வந்து டீப் சீ ஃபிஷ். அதாவது ஆழ்கடல்ல 1 கிலோமீட்டர் டெப்த் கீழ போனீங்கன்னா, அங்க வாழ்ற மீன் தான் இந்த ஓர் ஃபிஷ். இது ரொம்ப ரேர், வெளிலயே வராது. ஆனா ரீசென்ட்டான காலகட்டத்துல 2023, 2022லலாம் இந்த மீன் வந்து அடிக்கடி வெளில வருது. ஜப்பான்ல இருக்க கதை ஒரு ஓர் ஃபிஷ் வந்து வெளில வருது அப்படின்னா, அது ஒரு பெரிய டிசாஸ்டருக்குள்ள நம்மள கொண்டு போய் விடும். இது நடந்துச்சுன்னா ஒரு பேரழிவை தான் கொண்டு வரும். ஓர் ஃபிஷ்ஷ வெளிலவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ஒரு லெஜெண்டான ஒரு புராண கதை இருக்கு. ஏன் அப்படின்னா 2011 இருக்குல்ல, ஜப்பான்ல ஒரு பெரிய சுனாமி வந்துச்சுல, அன்னைக்கான காலகட்டத்துல ஒரு 50 ஓர் ஃபிஷ் வந்து செத்து கரை ஒதுங்குச்சான். அதிகமான மீனவர்கள் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து காட்டினாங்களாம் மக்களுக்கு முன்னாடி. ஓர் ஃபிஷ் வந்து எவ்வளவு பெருசுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 காலகட்டத்தில் அந்த ஓர் ஃபிஷ்ஷை வந்து 20 பேர் நின்னுகிட்டு பிடிக்கிற மாதிரியான போட்டோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. 2001ல தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபிஷ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம போட்டோ எடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபிஷ் வந்து மனிதர்கள் கண்ணில் பட்டுச்சு. ஒரு ஃபிஷ் கிட்டத்தட்ட 20 ஆண்கள் வந்து நின்ன அப்படி இருக்கும். பெரிய வளர்ந்த 20 ஆண்கள் அந்த ஃபிஷ்ஷை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெருசுக்கு இருக்கிற ஒரு டீப் சீ கிரியேச்சர் தான் இந்த ஓர் ஃபிஷ். இது ரொம்ப ரேரான ஃபிஷ்ங்க. அவ்வளோ அது வெளியே வராது. ஆனால் வெளில வரது ரொம்ப ரேரா இருக்கும். அது உயிரோடலாம் வரவே வராது. 2025ல ரீசெண்டாக அது உயிரோட வெளில வந்த வீடியோவை நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. டீப் சீ கிரியேச்சர் ஓர் ஃபிஷ் மட்டும் கிடையாது. ரீசெண்டா ஒரு ஏலியன் மாதிரி இருக்க ஒரு ஃபிஷ்ஷை வந்து இந்த ரஷ்யால இருந்த மீனவர்கள் வந்து படம் பிடிச்சிருந்தாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு பிரெயின் மாதிரியே, ஹியூமன் பிரெயின் மாதிரியே இருக்கும். இது வந்து ஏலியன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்பானிஷோட கோஸ்ட் சைடில் வந்து பிளாக் சீ டெவில் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது வந்து ரொம்ப டீப் சீல இருக்குது. லைட்டே போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கடலுக்கு ஆழ்கடல லைட்டோட பர்சன்டேஜே இல்லாமல் இருக்கும்ல, லைட்டே இல்லாமல் இருக்கும்ல, அப்படியே இருட்டா இருக்க இடத்துல வாழ்ற ஒரு ஃபிஷ், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஃபிஷ். இது வெளியே வராது. ஆனா ரீசெண்டா ஸ்பெயின்ல இந்த ஃபிஷ் வந்து வெளில வந்த வீடியோஸ்லாம் வந்தது. டீப் சீல வாழ்ற ஆழ்கடல்ல வாழ்ற நிறைய உயிரினங்கள் வந்து ரீசெண்டா கரை ஒதுங்கிக்கிட்டு இருக்கு, உயிரோட இறந்து. இந்த மாதிரிலாம் இதுக்கு ஏதாவது அவசங்கடமா நடக்க போதா, ஏதாவது பெரிய டிசாஸ்டர் நம்ம கொண்டு வர போதா அப்படின்ற நிறைய கேள்விகளோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பூமியோட 71% ஆஃப் சர்ஃபேஸ் வந்து வாட்டரால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க 97% உயிரினங்கள் தண்ணி கடியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த 3% தான் நீங்க பாக்குற மேல தரையில பாக்குறீங்கல்ல அந்த உயிரினங்கள். நீங்க ஆடு, மாடு, கோழி, இது எல்லாமே 3%. 97% உயிரினங்கள் இந்த பூமியில இருக்கிறது தண்ணி கடியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாதுன்றதுதான் உண்மை. நம்ம மனுஷனுக்கு இந்த தண்ணி கடியில என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது வெறும் 5%. 95% கடல் கடியில என்ன இருக்கு, இந்த ஓஷனோட மேப்பிங் நம்ம கிட்ட அவ்வளோ அக்யூரேட்டா கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. நம்ம எங்கேயோ இருக்க மார்ஸ் இருக்குல்ல, மார்ஸை நம்ம டீட்டெயில்டா மேப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கூட நம்ம பூமியில இருக்க கடலை 5% மட்டும் தான் நம்மளால மேப்பிங் பண்ண முடிஞ்சது. 95% நம்ம கடல் கடையில என்ன இருக்கு அப்படின்றது இன்னமும் தெரியாது. வெறும் 5% இடத்த மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். 95% வந்து இன்னும் மிஸ்ட்ரியா இருக்கு. அவ்வளோ அளவுக்கு டீட்டெயில்டான எந்த ஒரு மேப்பிங்குமே நம்ம கிட்ட கிடையாது. நம்ம நிலால கிட்டத்தட்ட 12 பேர் போய் காலை வச்சிருக்காங்க, இறங்கிட்டு திருப்பி பூமிக்கு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஓஷன்ல டீப் சீல ஆழ் கடலுக்கு வெறும் 3 பேர் 3 மணி நேரம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அளவுக்கு மனுஷன் போய் ஆழ்கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. சேலஞ்சர் டீப்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து வரைக்கும் தான் மனுஷன் போயிருக்கான். அதை தாண்டி கீழே என்ன இருக்கு அப்படின்றது தெரியாது. ஏன் பேசிக்கா தெரியாது அப்படின்னா, நீங்க ஒரு மீட்டர் வந்து கீழே போக 10 மீட்டர்லேருந்து 100 மீட்டர், 100 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர்லாம் நீங்கள் கீழே போக இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணிக்குள்ளே போகிறீங்களோ ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக 1000 மீட்டர்லாம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எல்லா சைட்லேயும் உங்களை யானை வச்சு மிதிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரெஷர் அப்படின்றது கடலுக்குள்ளே இருக்கும். அவ்வளோ அளவுக்கு ஹியூமன்ஸ் அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. அதனால தான் அதிகமான மிஷின்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கடலை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் டிபேட் பண்ணலாம். நீங்கள் வந்து கடலில் நீங்கள் பீச்சுக்கு போங்க, மேல் பக்கத்தில் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே சன்லைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அதிகமான கலர்ஃபுல்லான டைவர்ஸான அதிகமான உயிரினங்கள் இருக்கும். ஃபோட்டோ சிந்தசிஸ்லாம் அதிகமாக இந்த இடத்துல தான் வந்து வளரும். அதிகமான சன்லைட் ஜோன்னு சொல்லுவாங்க. சன்லைட் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக படும். அதுக்கு கீழே நீங்கள் இன்னமும் டீப்பாக போனீங்க அப்படின்னா 10 மீட்டருக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா வெறும் 60% லைட்டு மட்டும்தான் அங்க இருக்கும். அதுக்கும் கீழே 100 மீட்டர் கீழே போனீங்கன்னா ஒரே ஒரு % சன்லைட் மட்டும்தான் அங்க வரும்.
1000 அடிலாம் கீழே போயிட்டீங்க அப்படின்னா அங்க லைட்டே இருக்காது, சன்லைட்டே இருக்காது, வெறும் டார்க்னஸ் மட்டும்தான் ஆழ்கடல்ல இருக்கும். நம்ம கடல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிகமான கொடூரமான விஷயங்கள், ரொம்ப பயமுறுத்துற ஸ்கேரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு சைடுல நம்ம என்ன மனுஷங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்படிலாம் உயிரினங்கள் இருக்காடா அப்படின்னு நம்மள தோன்ற வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 200 மீட்டர் அடியில போனீங்கன்னா அந்த ட்வைலைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 1% சன்லைட் தான் அங்க வரும். அங்க எவ்வளவு பெரிய பெரிய கிரீச்சர்லாம் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராபெரி ஸ்குவிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்க்கிறதுக்கு அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க ஒரு ஸ்குவிட் அது. அந்த இடத்துல அது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வந்து கரைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரெட் கலர்ல ஸ்ட்ராபெரி இதுல வந்து தெரியும். சீ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேச்சர் இருக்கு. நம்ம கையில இருக்க பாதி விரல் சைஸுக்கு தான் அது இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கும். பட் ஏதாவது ஒன்று சாப்பிட வந்துச்சுன்னா டக்குனு மான்ஸ்டராக மாறிடுமா. அப்படியே பார்க்கறதுக்கு வேற மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி அதை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 900 மீட்டர்ஸ் கீழே போனீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்க வாழ்ற உயிரினங்கள்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதோட தன்மையே வந்து ரொம்ப ஹார்டா, ரொம்ப அந்த இடத்துக்கு வாழ தகுந்த மாதிரி இந்த எவல்யூஷன்ல அது உருவாயிருந்திருக்கும். ஜெயண்ட் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்குவிட் இருக்கு. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 2 மாடி பில்டிங் இருக்கும்ல, அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த ஜெயின்ட் ஸ்குவிட் வந்து இருக்குமா. அவ்வளோ அடியில் வந்து அந்த மாதிரி ஜெயின்ட் ஸ்குவிட்ஸ்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடல்ல அதுக்கு கீழே இருக்க லேயரை வந்து மிட் நைட் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்க லைட்டே இருக்காது. லைட்ன்றது சுத்தமாக கிடையாது, இருட்டா நீங்க வந்து லைட்டே இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மிட் நைட் ஜோன் வந்து கடலுக்கடியில் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆங்குலர் ஃபிஷ்னு ஒன்று பேசணும்ல, அது இந்த இடத்துல தான் வாழும். அது வந்து லைட்டே இல்லாமல் ஒரு கருப்பு கலரில் அப்படி இருக்க இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஃபைண்டிங் நீமோ படத்தில் இருக்கும்ல, ஒரு சின்ன ஒரு முத்து மாதிரி ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அதை வந்து இந்த நீமோ ஃபிஷ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு பெரிய ஃபிஷ் வந்து அவங்களை சாப்பிட வருமே, இதுதான் ஆங்குலர் ஃபிஷ். அதோட ஆங்குலர் அந்த தூண்டில் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு இந்த இறைகளை தேடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது அட்ராக்ட் ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா அது டக்குன்னு சாப்பிட்ரும். இதுதான் ஆங்குலர் ஃபிஷ்ஷோட தன்மை. அந்த நேச்சரே அப்படி தான் அது கொடுத்துருக்கு. 4000 மீட்டருக்கு கீழே வந்து மிட் நைட் ஜோன் அப்படின்றது முடியுது. அதுக்கப்புறம் அப்சியல் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்குது. அது கிட்டத்தட்ட 6000 மீட்டர், கிட்டத்தட்ட ரொம்ப கீழெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்த நம்ம அதிகமாக என்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ 6000 மீட்டருக்கு கீழெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னி வரையும் மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. அது இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. உள்ள என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றது தெரியல. அது இன்னும் மிஸ்ட்ரி தான். ஸோ இந்த டாப்பிக்கை விட்டு நம்ம பேக் டு த டாபிக் வந்தோம் அப்படின்னா, அந்த ஓர் ஃபிஷ் எதுக்கு வெளில வருது, எதனால இந்த டீப் சி கிரியேச்சர் எல்லாமே தண்ணியை விட்டு வெளில வருது அப்படின்றது கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வேர்ல்டு வார் 2க்கு போனோம். வேர்ல்டு வார் 2ல இந்த போட்ஸ்லாம் வந்து சோனார் அப்படின்ற ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. ஸோ சோனாரை பத்தி நான் வந்து டைட்டானிக் வீடியோல கூட பேசியிருக்கேன். சோனார்ன்றது என்னன்னா ஒரு சவுண்டு மாதிரி தண்ணி கடியில வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ சோனார்ன்றது தண்ணி கடியில் அடிச்சு எவ்வளோ சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு தரைப்பகுதி கீழே தண்ணி கடியில் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே போகும். தண்ணி கடியில் என்ன இருக்கு அப்படின்றத மேப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் தண்ணிக்கு மேல இருந்து. இது ஷிப்ல இருக்கிற ஒரு விதமான ஒரு டெக்னாலஜி சோனார்னு சொல்லி. வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் ஷிப்ல போயிட்டு இருக்காங்க வந்து சோனார் பார்க்கும்போது அதிகமான கீழே நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதிகமான ஃபிஷ் வந்து தண்ணியோட மேல் பகுதிக்கு இந்த சன்லைட் ஜோன் இருக்குல்ல, அங்க அதிகமான ஃபிஷ்ஷஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. 1 கிடையாது 2 கிடையாது, மில்லியன் கணக்கான ஃபிஷ் வந்து இந்த மேல இருக்க சன்லைட் ஜோனுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. சன்லைட் டுலைட் ஜோனுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிஸ்ட்ரியானது, புரியாம இருந்தது ஸ்டார்டிங்ல. ஆனா போக போக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது கடந்த 1000 வருஷமா நடக்கிற ஒரு நார்மலான விஷயம். கடலுக்கு அடியில வாழ்ற எல்லா உயிரினங்களும் நைட் டைம்ல கடலுக்கு மேல வருது. சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா, பகல் விடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மனுஷன் கண்டுபிடிச்சான். இது உலகத்தோட லார்ஜஸ்ட் மைக்ரேஷன் சொல்லலாம். மில்லியன் கணக்கான உயிரினங்கள் தண்ணிக்கு அடியில இருந்து நைட் டைம்ல மேல வந்துருமா, திருப்பி பகலானதுக்கு அப்புறம் கீழே போயிடுமா. இது எதுக்கு நடக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து சாப்பாடு இல்லாம, சாப்பாடு மேல் பகுதியில இருக்கும் அப்படின்றதுக்காக வருதான். அதுவும் இல்லாம கீழே இருந்தா ஏதாவது உயிரினங்கள் நம்மள சாப்பிடும் அப்படின்றதுக்காக இது மேல வந்து மைக்ரேட் ஆகி மேல இருக்க உயிரினங்கள்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ டீப் சீல இருக்கிற கிரியேச்சர்ஸ் வந்து மேல வந்து நைட் டைம்ல வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வருமா. அதுவும் இல்லாம யாருக்கிட்டையாச்சும் நம்ம சாப்பாடா இரையாயிடக்கூடாதுன்றதுக்காக மேல வருமா. இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா ரீசன்ட் டைம்ல இது பர்மனெண்டா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. போறது திருப்பி தண்ணி கடியில போகவே மாட்டுது, மேலேயே வந்துடுது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாங்க. இந்த சீயோட ஈகோ சிஸ்டம் இருக்கும்ல, அது வந்து பாதிக்கப்படுது. எதனால இந்த டீப் சி கிரியேச்சர்லாம் வெளில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கத்தால இந்த மாதிரியான கீழே இருக்கிற டீப் சி கிரியேச்சர்லாம் வெளில வருதா நிறைய பேர் சொல்றாங்க. பூமி சூடாயிட்டே இருக்கு. அடியில இருக்கிற இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ், அந்த வல்கனிக் எரப்ஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பூமிக்கு அடியில வந்து சூடாயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சன்லைட் இருக்குல்ல, சன்லைட்டோட ஹீட்டை வந்து அதிகமா அப்சர்வ் பண்றது நம்மளோட கடல்.
நம்ம கடல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சன்லைட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, ஓஷனில் இருக்க மேலே இருக்க தண்ணி வந்து சூடாக ஆரம்பிக்கும், வார்ம் ஆக ஆரம்பிக்கும். கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாகவும் மேலே இருக்கிற வாட்டர் வந்து ரொம்ப வார்மாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கலக்காது. அது வந்து கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருக்கும், இது டென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது ரெண்டு கலக்காது. ஆக்சிஜன் எல்லாமே வந்து இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டர்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக கீழே இருக்கிற அதிகமான உயிரினங்களுக்கு ஆக்சிஜனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது மேலே வருது, மேலே வரது அப்படியே பர்மனெண்ட்டாக கதை ஒதுங்கிடுது. சில பேர் இறந்து, சிலது வந்து உயிரோட கரை ஒதுங்கிடுது. அப்படின்னும் போது தான் இந்த ஃபிஷர்மேன்ஸில் அதிகமாக அதை பார்க்க முடியுது. இந்த குளோபல் வார்மிங்கால் பூமி வந்து வெப்பமயமாகறதால இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ்கடலில் வாழ்கிற உயிரினங்களோட ஈகோ சிஸ்டமே அந்த ஒரு நார்மலாக ஒரு இது இருக்கும்ல, அது வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அது நார்மலாக வந்து முன்னாடி மாதிரி இருக்கிறது கிடையாது, வேற ஒரு இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னும் போது அது இன்னைக்கு மீன்களுக்கு நடக்கும்போது மனுஷங்களுக்கு நடக்குமாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. மனுஷங்களை எப்படி இது பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில் நிறைய உயிரினங்கள் இருக்கும். ஸோ உயிரினங்கள்ன்றத விட அதிகமான தாவரங்கள், ஒரு சில பாக்டீரியாஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்மளோட மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு ஆக்சிஜனை வெளில விடுதுன்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, அது மாதிரி கடலுக்கு அடியில் இருக்க நிறைய சில விஷயங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு ஆக்சிஜனை மேலே விடும். நம்ம தண்ணியிலேருந்து தான் அதிகமான ஆக்சிஜன் நம்ம வந்து சுவாசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு காரணமே தண்ணி தான். ஓகேவா? அப்படின்னும் போது இந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது தண்ணியிலேருந்து. இது வந்து உடஞ்சதுன்னா அதிகமான ஆக்சிஜன் நம்மக்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு உயிரினம் இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அதோட இது வந்து நமக்கும் மனுஷங்களுக்கும் கூடிய விரைவில் வேற ஒரு ஃபார்மில் வரும். இந்த உலகத்துல இருக்க ஒரு உயிரினம் ஒரு உயிரினத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்படிதான் மனுஷங்களும், எல்லா உயிரினங்களும் அப்படிதான். ஒன்று அறிவித்தால இன்னொரு விஷயத்துல லைட்டா ஒரு மாற்றங்கள் வரும். அது போக போக மனுஷங்களையே வந்து எக்ஸ்டென்ஷனுக்குள்ள கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தான் டீப் சீ கிரியேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஓவர் ஃபிஷ் நம்ம ஜப்பான்ல சொல்றாங்கல்ல, இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அபசங்கடம், இது வந்து பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு கதையே இருக்கு, வெளில வந்துச்சுன்னா டிசாஸ்டர் வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு பெரிய ப்ரூஃப் கிடையாது. அதாவது இந்த ஜப்பான்ல புராண கதைகள்ல வந்து இந்த மாதிரி ஓவர் ஃபிஷ் இருக்கு, ஒரு பெரிய ராட்சஸ் ஒரு சர்பண்ட் இருக்கு, ஸோ அது வெளில வந்துச்சு, அதை மக்கள் பார்த்தாங்கன்னா அது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஓவர் ஃபிஷ் இருக்குல்ல, இந்த ஓவர் ஃபிஷ் வரதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ குளோபல் வார்மிங் நடக்குது, பூமி வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு, அதுன்றதால வந்து இந்த ஃபிஷ்லாம் மேலே வருதுன்னு சொன்னாலுமே அழிவு வர போறதுன்றது இந்த மீன்களுக்குலாம் தெரியுமா? இந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிறதால சுனாமியோ இல்லை நிலநடுக்கமோ வரது இந்த மீனுக்கு தெரியுமா? அதனால தான் இந்த பூமிக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது. சில டைம்ல இந்த ரெப்டைல்ஸ்லாம், இந்த பாம்புகள், இந்த மாதிரியான ரெப்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த சுனாமியோ நிலநடுக்கம் வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத சயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத வந்து சொன்னாலுமே டீப் சீ கிரியேச்சர் வந்து வெளில வரதுக்கு காரணம் இந்த மாதிரி அறிவை வந்து அது முன்னாடியே சொல்லுதுன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. அதை கண்டுபிடிக்க முடிஞ்ச சயின்ஸால இது வந்து நடக்குதா, இதனால தான் அது நடக்குதா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. சயின்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஸோ உள்ள இருக்கிற அந்த கிரியேச்சர்லாம் வெளில வரது வந்து ஒரு அறிவை தான் கொடுக்க போதா அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது. அதனால வந்து இந்த ஜப்பான்ல சொல்லப்படுற இந்த புராண கதைகள்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வியூவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது அவ்வளோக்கு உண்மை கிடையாது. அது வந்து குளோபல் வார்மிங்கில் வெளில வருது. நிறையா மீன்கள் செத்து தான் கரை ஒதுங்கும். ஏதாவது ஒரு ரேராக வந்து இந்த மாதிரியான ஓவர் ஃபிஷ், ஆங்குலர் ஃபிஷ்லாம் ரேராக உயிரோட வந்து கரை ஒதுங்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த விஷயம்தான். குளோபல் வார்மிங் இந்த மாதிரி மூவி வந்து வெப்பமயமாகிறதால தான் இது காரணம். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு டிசாஸ்டரோ, எந்த ஒரு விஷயமோ, எந்த ஒரு அறிவோ நம்மளை வந்து பார்த்தா கொடுக்க போகுது அப்படின்றது வந்து கிடையாது. இதுதான் இந்த வீடியோ. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.